பள்ளி காலத்திலேயே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல துறைகளிலும் மிகுந்த திறமை வாய்ந்தவராக விளங்கினார் என இலக்கிய திருவிழாவில் அவரது பள்ளி ஆசிரியர் நினைவு கூர்ந்த விதம் சிறப்பாக அமைந்தது. புதுச்சேரியில் நடந்த இலக்கிய திருவிழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். விழாவில் அவருடைய பள்ளி ஆசிரியர் சபீதா பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றார். அவரது காலில் விழுந்து மத்திய அமைச்சர் ஆசி பெற்றார். பின்னர் முன்னாள் ஆசிரியர் சபீதா கூறும் பொழுது, கடந்த 1974-76 ஆண்டு காலகட்டத்தில் திருச்சி ஹாலிகிராஸ் பள்ளியில் நான் ஆசிரியராக பணிபுரிந்தேன். அப்போது நிர்மலா சீதாராமன் என்னிடம் 10ஆம் வகுப்பு மற்றும் +1 படித்தார். நான் அவருக்கு சமூக அறிவியல், வரலாறு, புவியியல் பாடங்களை சொல்லிக் கொடுத்தேன். அவர் அப்போதே பேச்சு, கட்டுரை மற்றும் வினாடி வினா உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற ஏராளமான பரிசுகள் பெற்றுள்ளார். ஒரு வினாடி வினா போட்டியில் மிசா குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பள்ளி மாணவர்கள் யாரும் பதிலளிக்கவில்லை. அந்த கேள்விக்கு சரியான பதிலளித்த ஒரே மாணவி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான். அவர் பதில் கூறியதற்கு முதல் நாள்தான் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த விஷயமும் அன்றைய நாள் காலையில் செய்தித்தாளில் தான் வெளியாகியிருந்தது. அந்த அளவில் பள்ளிக்கு காலத்திலேயே பொது அறிவில் சிறந்து விளங்கியவர். அவரை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன் என அவர் கூறினார். புதுச்சேரியில் ஏர்போர்ட் விரிவாக்கம், புதிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க ரூபாய் 5828 கோடி தேவை என்ற மத்திய உள்துறை செயலரிடம் முதல்வர் ரங்கசாமி முன்மொழிந்துள்ளார். மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன், கூடுதல் செயலாளர் அசுதோஷ் அக்னிகோத்ரி ஆகியோர் அரசுமுறை பயணமாக புதுவைக்கு வந்துள்ளனர். நோடாங்குப்பத்தில் உள்ள கடற்கரை விடுதியில் அவர்கள் தங்கியுள்ளனர். இன்று காலை தலைமைச் செயலகத்தில் புதுவையில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அவர்கள் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் ராஜு, மூரே, கேசவன், ஜெயந்த்குமார் ரே, ஜவஹர், பல்வாடி, சத்யமூர்த்தி, நெடுஞ்செழியன், ஆட்சியர் குலோத்துங்கன், டிஜிபியான ஷாலினி சிங், ஐஜியான அஜய்குமார் சிங்காலா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் அரசு செயலர் முத்தம்மா புதுவையில் அரசு செயல்படுத்தி வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கினார். தொடர்ந்து SSP ஆன பிரவீன்குமார் திரிபாதி புதுவையில் அமல்படுத்தப்பட்டுள்ள மத்திய அரசின் புதிய கிரிமினல் சட்டங்கள் குறித்து விளக்கினார். கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் பல்வேறு விளக்கங்களை கேட்டார். மத்திய நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கூட்டம் முடிந்ததும் மத்திய உள்துறை செயலர் கோவிந்த் மோகன், கூடுதல் செயலர் அசுதோஷ் அக்னிகோத்ரி ஆகியோர் புதுவை சட்டப்பேரவைக்கு வந்தனர். அங்கு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி மத்திய உள்துறை செயலரிடம் மனு ஒன்றை அளித்தார். அதில் மத்திய அரசு நிதி உதவியை மேம்படுத்துவதுடன் ஆண்டுக்கு 10% அதிகரிக்க வேண்டும், மத்திய அரசின் சிறப்பு உதவி, முக்கிய உதவிகளை நிரப்புதல், நலத்திட்ட உதவிகள் நிறைவேற்றுதல் ஆகியவற்றிற்கு தேவை. குறிப்பாக உள்கட்டமைப்பு மேம்படுத்த ரூபாய் 5828 கோடி தேவை. ஏர்போர்ட் விரிவாக்கத்திற்கு ரூபாய் 3925 கோடியும், புதிய சட்டப்பேரவை கட்டிடம் கட்ட ரூபாய் 420 கோடியும், சுகாதாரத்துறை கூட்டமைப்பு மேம்படுத்த ரூபாய் 500 கோடியும், மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க ரூபாய் 500 கோடியும், தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அமைக்க ரூபாய் 483 கோடியும் தேவைப்படுகிறது. அதேபோல் பயனாளிகள் வங்கி கணக்கில் உணவுப் பொருட்களுக்கான பணத்தை வரவு வைப்பதற்கு பதிலாக ரேஷனில் இலவச அரிசி தரும் கோப்புக்கு ஒப்புதல் தர வேண்டும். பணி சேர்க்கையில் 2 வயது தளர்த்தரும் கோப்பு ஒப்புதல் தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பின்பு உள்துறை செயலர் தலைமையிலான குழுவினர் ஆளுநர் மாளிகை சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனையும் சந்தித்து பேசினர். SC, ST, OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்த புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். SC, ST, OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் காங்கிரஸ் அரசை கண்டித்த புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக பட்டியல் அணி மேலிட பொறுப்பாளர் முகேஷ் குமார் கலந்து கொண்ட கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜகவின் பல்வேறு பிரிவுகளை சார்ந்த
100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புகவலர் வேல் சொக்கநாதன் நினைவு சுழற் கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் வேல் சொக்கநாதன் குடும்பத்தை சார்ந்த இசைக்கலைவன் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கராத்தே சங்க தலைவரும் பிரசிடென்சி பள்ளியின் நிறுவனருமான கிறிஸ்டிராஜ், தனியார் பள்ளிகளின் நிறுவன பாஸ்கர், கராத்தே பள்ளியின் செயலாளர் விஸ்வசுந்தரம், அரசு அதிகாரிகள் களிய பெருமாள், தனலட்சுமி, சளபெருமாள், வழக்கறிஞர் ரீனா, ஐஸ்வர்யா மற்றும் வெற்றிவேல், ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சி காக்கைய கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியில் துணைத் தலைவர் ஞானசேகரன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பல வயதுக்கு ஏற்றாற் போல நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியாக பேசிய அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் திருமண மண்டபம் உரிமையாளர் நலசங்க தலைவர் இசைக்கலைவன், ஆண்டுதோறும் நடைபெறும் புரவலர் வேல் சொக்கநாதன் நினைவு சுழற் கோப்பை கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மண்டபத்தை இலவசமாக வழங்கி வேல் சொக்கநாதன் அறக்கட்டளை மூலம் 10,000 ரூபாய் நன்கொடையாக தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை அறிவித்திருந்தார். கோம்பாக்கம் பகுதியில் 1,35,00,000 மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி கோம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் காந்திஜி பள்ளியிலிருந்து அம்மன் குளம் வரை கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் 1,35,71,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளர், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிவபள்ளி விழா டுவெல்லர்ஸ் நடந்த மாணவர்களுக்கான ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிர்வாக இயக்குநர் சிவசங்கர் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி நேரு வீதிகள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சிவவள்ளி விழா டுவெல்லர்ஸ் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான ஓவிய போட்டி நடந்தது. இப்போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகள் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சிவவள்ளி விழா டுவெல்லர்ஸ் நிர்வாக இயக்குநர் சிவசங்கர் பரிசுகளை வழங்கினார். முதல் பரிசாக 3,000, 2ஆம் பரிசாக 2,000, 3ஆம் பரிசாக 1,000 ரூபாய் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இறந்த மணக்குள விநாயகர் கோவில் யானைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி இறந்தது. மேலும் கடந்த வாரம் குன்றக்குடி சுப்பலட்சுமி யானை இறந்தது. இறந்த யானைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இறந்த யானைகள் படத்துடன் பேனர் அடித்து அதற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அண்ணா சாலை சந்திப்பில் நேற்று மாலை நடந்தது. அனைத்து விலங்குகள் அமைப்பு சார்பில் நடந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து விலங்குகள் நல அமைப்பு இயக்க நிர்வாகிகள் அசோக்ராஜ், ஜெபின், விஜய், தமிழ் நெஞ்சன், தமிழர்களும் அழகர், தமிழ் தேசிய இயக்கம் வேல்சாமி, வழக்கறிஞர் டேவிட், போராளிகள் இயக்கம் சுந்தர், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ராஜா, பிரகாஷ், குளங்கள் காப்போம், கார்த்திகேயன், தீனா உட்பட பலர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி பன்னாட்டு லைன் சங்கங்கள், பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து புதுச்சேரியில் நடத்திய இலவச கண் மருத்துவ முகாமை அரசு கொறடா ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பன்னாட்டு லைன் சங்கங்கள், பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன் சங்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து புதுச்சேரியில் நடத்திய இலவச கண் மருத்துவ முகாம் மூத்திரப்பாளையம் காந்தி திருநள்ளூர் ஸ்ரீ சரஸ்வதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் கண் பரிசோதனை, தூர்பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் நீர்வடிதல், கண்புரை விழித்திரை பற்றிய ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது.
இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பன்னாட்டு லைன் சங்கங்களைச் சேர்ந்த தலைவர் மதிவாணன், செயலாளர் ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் ஸ்ரீதரன், ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் முகாமில் கலந்து கொண்டனர். அடுத்த சட்டசபை தேர்தல் கொல்லிப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாமை விட்டு வெளியேறும் என மல்லாடி கிருஷ்ணராவ் சவால் விடுத்துள்ளார். ஏனாம் பிராந்தியத்தில் சூதாட்ட கிளப் அனுமதியை கண்டித்து டெல்லிக்கான புதுச்சேரி அரசு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார். நேற்று தனது ஆதரவாளர்களுடன் போராட்டம் நடத்தினார். அப்போது அவர் பேசும் பொழுது, ஏனாமில் கடந்த 25 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவை செய்துள்ளேன். ஆனால் மணமகள் கிளப் என்ற பெயரில் ஒரு சூதாட்ட கிளப்பிற்கு கூட அனுமதி தந்தது கிடையாது. ஆனால் இன்று சட்டமன்ற உறுப்பினர் கொல்லம்பள்ளி சீனிவாச அசோக் வந்த பிறகு எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. ஏனாவில் சூதாட்ட கிளப்புகள் இளைஞர்களை அழிவு பாதைக்கு தள்ள தடம் பதித்து விட்டது. பிரெஞ்சு கலாச்சாரம் மிக்க ஏனாமின் வரலாற்று பெருமை குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளது. சூதாட்ட பிராந்தியமாக ஏனாமிற்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது. சூதாட்ட கிளப் நடத்த மிகப்பெரிய அளவில் பணம் கைமாறி வருகிறது. ஏனாம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே பல லட்சம் பந்தயம் கட்டி சூதாட்டம் நடக்கிறது. இதை தடுக்காமல் போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். இது தொடர்பாக கவர்னர், முதல்வர் ஆகியோரிடம் புகார் தெரிவிப்பேன் என்றும், அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் வளர்ச்சிக்கான தேர்தல் அடுத்த சட்டசபை தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக்கை ஜெயிப்பேன். அப்படி ஜெயிக்காவிட்டால் மொட்டை போட்டு ஏனாம் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவேன். சூதாட்ட விவகாரத்தில் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் பொது விவகாரத்துக்கு வர தயாரா? இதை பகிரங்க சவாலாகவே சொல்கிறேன். விவாதத்தை ஏனாம் அல்லது காக்கிநாடாவில் வைத்துக் கொள்ள அவர் ரெடியா என அவர் பேசினார். புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற இலக்கிய விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பங்கேற்றார். மாலை கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு காரில் புறப்பட்டார். அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் ராகுலுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததற்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் மத்திய அமைச்சர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி காட்ட தயாராக இருந்தனர். தகவல் அறிந்த பெரிய கடை இன்ஸ்பெக்டர்கள் ஜெய்சங்கர், செந்தில்குமார் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அங்கிருந்த நிர்வாகிகள் 9 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகாடிப்பட்டு பாளையம் மந்தகரை சந்திப்பு முதல் மெடுகரை பிரதான சாலை சந்திப்பு வரை தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மந்தகரை சந்திப்பு முதல் மடுக்கரை பிரதான சாலை சந்திப்பு வரை ரூபாய் 77 லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார். விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை பொறியாளர் தீனதயாளன், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை தெற்கு கட்டிடங்கள் மற்றும் சாலை செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் தனசேகரன், இடைநிலை பொறியாளர் கிருஷ்ணன், பணி மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட லாஸ்பேட்டை கிளையின் சார்பாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் மலை 10 மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் லாஸ்பேட்டை கிளையின் சார்பாக குறிஞ்சி நகர் சமுதாய நலக்கூடத்தில் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர் முகமது மற்றும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துவக்க உரையை மாவட்ட பொருளாளர் ஷாகுல் வழங்க, நன்றி உரையை கிளை செயலாளர் சாயிப் வழங்கினார். இதில் ஏராளமான தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதன்படி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவி காலம் நிறைவடைந்த நிலையில் இன்று கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் வழங்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. ஜிப்மர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இந்த தேர்தலில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி ஆகிய 3 பிரிவுகளுக்கு 5 இயக்குநர்கள், தலைவர், செயலாளர் மற்றும் இணை செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட 10 பதவிகளுக்கு 20 பேர் போட்டியிட்டனர். இதில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரத்யேகமாக எண்கள் ஒதுக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மருத்துவர்கள், செவிலியர்கள், டெக்னீஷியன்கள் மற்றும் பல்நோக்கு ஊழியர்கள் என பலதரப்பட்ட ஊழியர்களும் இந்த தேர்தலில் வாக்களித்தனர். இந்த வாக்குகள் இன்று மாலை 4 மணி அளவில் எண்ணப்பட்ட இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், இளநிலை பொறியாளர் சிவகுமார், உதவி பொறியாளர் களிய பெருமாள், சேர பொறியாளர் மலைவாசன் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் ஊர் முக்கியஸ்தவர்கள் முருகன், கணேஷ், நாகராஜன், பார்த்திபன், பலராமன், ஜெயசங்கர், பாஸ்கரன், சுப்பராயாளு, ஜெயமூர்த்தி, ராஜவேலு, பழனி, இளந்திரையன் ஆகியோருடன் இருந்தனர். புதுச்சேரி இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் இலக்கிய விழா நடைபெற்றது. புதுச்சேரி இலக்கிய சோலை தமிழ் மன்றம் சார்பில் இலக்கிய விழா முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அரங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு விழகை கண்ணன் தலைமை ஏற்க அண்ணா ஜெகன் பைரவி, அசோகா சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம், அருந்தமிழ் காத்த அண்ணா என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.